Hi friends, good morning. இன்னைக்கு 2nd May 2024. இன்னைக்கு உண்டான நிஃப்டி அனாலிசிஸையும் ப்ரிடிக்ஷனையும் பார்க்கலாம். நேற்று மே 1 அப்படிங்கிறதுனால ட்ரேடிங் ஹாலிடே. அதுக்கு முதல் நாள் நம்மளுக்கு நிஃப்டி எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாமா. நிஃப்டி ஒரு சின்ன கேப் அப் ஓப்பனிங் தான் இருந்திருக்கு. 22,679 ஓப்பன் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி க்ளோஸ் 22,643. 22,679 ஓப்பன் ஆகி க்ளோசிங் 22,604. ஓகேங்களா. ஹை 22,783 வரையும் போயிருக்குது. சரி, டே டைம் ஃப்ரேமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ட்ரெண்ட் லைனையும் நிஃப்டி ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்குது. ஒரு டைம் கீழே பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டில் 1 2 3 4 டைம்ஸும், மேலே ரெசிஸ்டன்ஸில் 1 2 3 4 5 6 7 6 டைம்ஸு டச் பண்ணிட்டு போயிருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஸ்டில் நிஃப்டி டே டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது உங்களுக்கு அப்வர்ட்ஸ் தான் மூவ் ஆகுது. அப் சைடில் தான் இருக்குது. எலெக்ஷன் வரையும் நம்ம எலெக்ஷன் ரிசல்ட் நல்லா இருந்ததுன்னா நல்ல மூவ்மெண்ட்டு 22,000 23,200 300 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம டார்கெட் 23,000. ஸோ 23,000 டெஃபினட்டாக டச் ஆகும். அதுக்கு மேலே ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து திரும்பவும் 23,300 போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம். 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லேயும் இந்த வெட்ஜுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுற மாதிரி இருக்குது. இப்போ ஏதாவது ஒரு பக்கம் பிரேக் அவுட்டோ பிரேக் டவுனோ ஆகும். பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பாருங்கள். 1 2 3 இப்படி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இந்த லைனை இன்னும் பிரேக் பண்ணலை. க்ளோஸ் வச்சது மேலே தான் க்ளோஸ் வச்சுருக்குது. ஸோ இதிலேருந்து நம்மளுக்கு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லைனை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்து நம்ம 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம். 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது 30th ஏப்ரல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஓப்பனில் ஒரு சின்னதாக ஒரு கேப் அப் ஓப்பனிங் தான், இல்லை அதே லெவலில் ஓப்பன் ஆகிட்டு கூட சொல்லலாம். இந்த கேப் அப் ஓப்பனிங்கில் இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு 22,784 வரையும் 215 வரையும் நல்ல ஒரு ஏற்றம் தான் இருந்திருக்கு. 215க்கு அப்புறம் ஒரு செல்லிங் நடந்திருக்கு. இந்த செல்லிங்கில் கடன் இறங்கி 22,000 மினிமமான 22,570 22,568 வரையும் ஃபால் ஆகிருக்கு. அடுத்த பக்கத்தில் இருக்கிற சப்போர்ட் 22,540. 22,540 சப்போர்ட் எடுக்கலாம். அடுத்த நாளைக்கு கூட ஒரு சின்னதாக ஒரு கேப் டவுன் ஓப்பனாக இருந்து அதுக்கப்புறம் திரும்பவும் உங்களுக்கு ஏற்றம் கொடுக்க தான் வாய்ப்புகள் இருக்குது. ஃபிபோனசி சீரிஸ் நம்ம வரைஞ்சி பார்த்தோம்னா ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹை வரைஞ்சிங்கன்னா பாருங்கள், கரெக்டாக நம்ம சப்போர்ட் லைன் அலைன் ஆகிருக்குது. 0.236 0.382 0.5 0.5ல் உங்களுக்கு மேபி சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. இதில் ஒரு ரிவர்சலுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 22,584 22,536. ஸோ ஒரு 50 பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ டார்கெட் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆனால் கூட 618 ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை பிரேக் பண்ணிச்சுன்னா 22,468 இதை நம்ம டார்கெட் பண்ணலாம். இதில் ஒரு ரீடெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி இப்போ 678 கேப் டவுன் ஓப்பன் ஆகி உங்களுக்கு அப்படி இந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு
திரும்ப கீழே வந்து இப்படி வரும்போது என்ன பண்ணணும்னா நீங்கள் இந்த இதை பிரேக் பண்ணும்போது கால் எடுக்கலாம், புட் எடுக்கலாம், புட் ட்ரேட் பண்ணலாம். புட்டு எடுத்திங்கன்னா 22,513 அந்த ரேஞ்சில் நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு 50 பாயிண்ட் கேப்சர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 0.786 நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து ஒரு கேப் ஆஃப் ஓப்பனிங்காக இருக்குது, அபவ் 22,630 ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணணும்னா 22,630 ஓப்பன் ஆகி ஒரு ரீடெஸ்ட் எடுத்து மேலே போகும்போது பாருங்கள், இந்த ரீடெஸ்ட் லெவலில் நீங்கள் வந்து எடுக்கலாம். 22,660 அந்த ரேஞ்சில் நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா ஒரு 0.236 லெவல் இல்லாட்டி இந்த லெவலில் கூட நம்ம டார்கெட் பண்ணலாம். இதிலேருந்து நம்ம ட்ரெயில் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு 15 ஒரு 40 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் கேப்சர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா?